அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றவங்களா நீங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ரீசெண்டா நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் அண்டர் ஆர்ம் வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸ்பெக்டட் டெலிவரி இன்னைக்கு தான் 25th ஆகஸ்ட் எக்ஸ்பெக்டட் டெலிவரின்னு வந்திருந்தது. அதாவது எனக்கு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு ஒரு ப்ராடக்ட் டெலிவர்டுன்னு சொல்லிட்டு. பட் நான் வெளியே இருந்தனால வீட்டுல ஃபோன் பண்ணி கேட்டேன் ப்ராடக்ட் எதுவும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. வீட்டுல இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வருது என்னடா வீட்டுக்கு பொருளே வராம எப்போ டெலிவரி மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட அமேசான் ஆப்லையும் போய் செக் பண்ணும்போது டெலிவர்டுன்னு வருது. இவனுங்க தெளிவா நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட்ல கை வைக்கிறானுங்க. இந்த வாட்டியும் எனக்கு இதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. இமிடியேட்டா நான் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு 27th என்கொயரி பண்ணி ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 400 rupees லாஸ். அதாவது நீங்க இந்த மாதிரி நான் ரீஃபண்டபிள் ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. ஏன் சொல்றேன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து பொருளை கொடுத்து அவன் காசு வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்காம ஆட்டையை போட்டு போனா அவனுக்கும் அந்த அமேசானுக்கும் உள்ள டீலிங் உங்க பணம் மிச்சம். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்க நண்பர்கள் உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர் பண்ணுங்க. டாடா பை பை.